கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க. உலகத்தையே ஆட்டி படைக்கிற அசாத்திய சக்தி படைத்த தேவர்கள் பயத்துல கண்ண கூட இமைக்காம அப்படியே உறைஞ்சு போய் நிக்கறாங்க. ம் ஏதோ ஒரு பெரிய அசுரனையோ அரக்கனையோ பார்த்து அவங்க பயந்துட்டாங்கன்னு நாம நினைப்போம். ஆனா அது அப்படி இல்ல. ஆமா, அதான் இங்க விஷயமே. அவங்க அந்த அளவுக்கு பயந்தது யார பார்த்து தெரியுமா? நம்ம ஆபீஸ்லயோ இல்ல சொந்தக்காரங்க மத்தியில சாதாரணமா வதந்தி பரப்பிட்டு புறம் பேசிட்டு இருக்காங்களே, அந்த சாதாரண மனுஷங்கள பார்த்துதான். கேட்கவே ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கு. தேவர்கள் சாதாரண மனுஷங்கள பார்த்து பயப்படுறது அப்படிங்கிறது ஒரு முரண்பாடான ஆனா ரொம்ப ஆழமான ஒரு விஷயம். கண்டிப்பா. கற்பதில் ஆர்வம் கொண்ட உங்களுக்கான பிரத்யேகமான பதிவிது. இன்னைக்கு நம்மளோட இந்த ஆழ்ந்த அலசல்ல நாம எடுத்துக்கிட்ட விஷயம் புலவர் குழந்தை அவர்கள் தொகுத்து எழுதிய நீதி களஞ்சியம் அப்படிங்கிற ஒரு பிரம்மாண்டமான புத்தகம். அதாவது நாலடியார், பழமொழி, அறநெறிச்சாரம், அப்புறம் கொன்றைவேந்தன், உலக நீதி அப்படின்னு 21 பழம்பெரும் நீதி நூல்களோட சாராம்சத்தை உள்ளடக்கிய ஒரு பெரிய பொக்கிஷம் இது. ஆமாமாமா. தகவல்கள் மலை போல குவியும் இன்றைய காலகட்டத்துல உங்களுக்கு தேவையான மிக முக்கியமான அறிவை மட்டும் வடிகட்டி தருவதுதான் நம்ம நோக்கம். கரெக்ட். அந்த வகையில இந்த நூல்ல இருக்கிற 11வது அதிகாரமான புறங்கூறாமை, அதாவது ஒருத்தர் இல்லாதப்போ அவரை பற்றி குறை சொல்றது அப்படிங்கிற விஷயத்தை தான் நாம இன்னைக்கு ஆழமா அலச போறோம். இது ஏதோ நாம தினமும் கடந்து போற ஒரு சாதாரண கெட்ட பழக்கம் மட்டும் கிடையாது. உண்மைதான். அது சமூகத்தையே அழிக்கக்கூடிய ஒரு நோய் அப்படின்னு பல நூற்றாண்டுகளுக்கு முன்பே நம் முன்னோர்கள் எப்படி பார்த்தாங்க, அது இன்றைய நவீன காலத்துக்கு எப்படி பொருந்துதுன்னு பார்க்க போறோம். சரி, நாம அந்த தேவர்கள் கதைக்கே வருவோம். தேவர்கள் ஏன் புறம் பேசுறவங்கள பார்த்து பயப்படணும்? அது ஒரு மிகச்சிறந்த உளவியல் பதிவு. அறநெறிச்சாரம் அப்படிங்கிற பழமையான நூல்ல இந்த விஷயம் வருது. தேவர்கள் ஏன் கண்களை இமைப்பதில்லை அப்படிங்கிறதுக்கு புராணங்கள்ல பல காரணங்கள் சொல்லுவாங்க. ஆனா இந்த நூல் ஒரு அதிர்ச்சியான, அதே சமயம் ரொம்பவும் யதார்த்தமான ஒரு காரணத்தை சொல்லுது. புறம் பேசுறவங்க எப்படிப்பட்டவங்கன்னு பாத்தீங்கன்னா, நீங்க நேர்ல வரும்போது முகத்துல பெரிய சிரிப்போட, வாயில இனிமையான வார்த்தைகளோட உங்களை வரவெடுப்பாங்க. ஆனா உள்ளம் கல்ல விட கடினமா இருக்கும் இல்லையா? சரியா சொன்னீங்க. நேர்ல புகழ்ந்து பேசிட்டு நீங்க திரும்பி நடந்த அடுத்த செகண்ட் உங்களை இகழ்ந்து பேசுவாங்க. இந்த மாதிரி இரட்டை வேடம் போடுற கயவர்களை பார்த்து பயந்துதான் தேவர்கள் கண்களை மூடாம விழுத்துக்கொண்டே இருக்காங்களாம். வாவ்! இத நான் எப்படி பாக்குறேன்னா, இது சினிமாக்கள்ல வர ஒரு பிரம்மாண்டமான ஜம்ப் ஸ்கேர் மாதிரி இருக்கு. ஆமா, எப்போ எங்க இருந்து ஆபத்து வரும்னே தெரியாத மாதிரி. அதான், உலகையே ஆளும் சக்தி படைத்த தேவர்கள் ஐயோ, நாம கண்ணு மூடுற அந்த ஒரு சின்ன செகண்ட்ல இந்த மனுஷங்க நம்மள பத்தியும் தப்பா புறம் பேசிடுவாங்களோ அப்படின்னு நினைச்சு பயந்து விழித்திருக்காங்க அப்படிங்கிற அந்த உருவகம், அது உண்மையிலேயே ரொம்ப பிரம்மாண்டமா இருக்கு. இது மனிதர்களோட இரட்டை வேடத்தோட தீவிரத்தை எவ்வளவு அழகா காட்டுது பாருங்க. இதுல ரொம்ப ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, அந்த பாடல்ல இந்த மாதிரி நேர்ல புகழ்ந்துட்டு பின்னாடி இகழ்ந்து பேசுறவங்கள சான்றோர் அப்படின்னு ஒரு வார்த்தையால குறிப்பிடுறாங்க. சான்றோர்னா ரொம்ப உயர்ந்தவங்க, நல்லவங்கன்னு தான் அர்த்தம். இது கொஞ்சம் முரணா இருக்கே. அங்கதான் விஷயமே இருக்கு. இங்க வஞ்ச புகழ்ச்சியா, அதாவது ஒரு பெரிய கிண்டலா பயன்படுத்தியிருக்காங்க. இரக்கமற்ற கயவர்களை பார்த்து, அடடா நீங்க எவ்வளோ பெரிய சான்றோர்கள் அப்படின்னு இகழ்ச்சியா சொல்லுது அந்த நூல். ஓ, ஒரு கிண்டலுக்காக அப்படி சொல்றாங்க. ஆமா, அவங்க இயல்பிலேயே கொஞ்சம் கூட இரக்கமே இல்லாதவங்க அப்படிங்கறது அந்த ஒரு வார்த்தை ரொம்ப தெளிவா உணர்த்திடுது. நேர்ல ஒரு முகம் பின்னாடி ஒரு முகம்னு இருக்கிற இந்த அபாத்தமான குணம் எந்த ஒரு அரக்கனை விடவும் கொடியது அப்படிங்கிறது நல்லாவே புரியுது. கண்டிப்பா. சரி, தேவர்களே இவங்கள பார்த்து நடுங்குறாங்க, ஓகே. ஆனா சக மனுஷங்க மத்தியில இது எப்படிப்பட்ட உளவியல் வன்முறையை உருவாக்குது அப்படின்னு நம்ம பார்க்கணும். ஏன்னா அறநெறிச்சாரம் நூல்லையே இன்னொரு இடத்துல புறங்கூறுதல ஒரு கொடிய நோய் அப்படின்னு சொல்றாங்க. அது ஏன்? புறங்கூறுதல ஒரு தீராத பிணி, அதாவது நோய் அப்படின்னு உருவகப்படுத்துற அந்த பாடல் அதுக்கான ஒரு அருமையான மருந்தையும் சொல்லுது. என்ன மருந்து அது? புறங்கூறுதல் அப்படிங்கிற நோய் ஒரு சமூகத்துல வேகமா பரவக்கூடியது. ஒருத்தரை பத்தி இன்னொருத்தர் தப்பா சொல்லும்போது அது அப்படியே சங்கிலி தொடர் மாதிரி பரவிக்கிட்டே போகும். சரி, இதை தடுக்கிற அந்த தலையாய மருந்து என்னன்னா, பொய்ய கூறாத நாக்கு பெற்றிருப்பதுதான். ஆடா, ஆமா. ஒருத்தன் எப்போ பொய்ய பேசாம உண்மைய மட்டுமே பேச பழகுறானோ அப்போ அவன்கிட்ட இந்த புறங்கூறுதல் அப்படிங்கிற நோய் நெருங்கவே நெருங்காது. ஏன்னா புறம் பேசுறதுக்கு கொஞ்சம் கற்பனையும் நிறைய பொய்யும் தேவைப்படும், அதானே? எக்ஸாக்ட்லி. உண்மைய மட்டுமே பேசுற நாக்கு இந்த நோய்க்கு எதிரான மிகப்பெரிய தடுப்பூசி மாதிரி செயல்படுது. அது ரொம்பவே சிந்திக்க வேண்டிய ஒரு விஷயம். ஆனா இதை விட என்ன ரொம்பவே யோசிக்க வச்சது நீதி நெறி விளக்கம் அப்படிங்கிற நூல்ல வர ஒரு குறிப்பு தான். எந்த குறிப்பு சொல்றீங்க?
எந்த ஒரு காரணமுமே இல்லாம ஏதோ ஒரு அற்ப சந்தோஷத்துக்காக மத்தவங்களோட குறைகளை பத்தி பேசுறவனை பார்த்து இந்த சமூகம் எவ்வளவு பயப்படும் அப்படின்னு அங்க ஒரு ஒப்பீடு கொடுத்திருக்காங்க. குடிர் உடைக்கிற ஒப்பீடு தானே? ஆமா, அதேதான். ஒருத்தன் காரணமே இல்லாம இன்னொருத்தரோட கண்ணத்தை, அதாவது கொடிர உடைச்சு துன்புறுத்துறத பார்த்து மக்கள் எப்படி நடுங்குவாங்களோ அதை விட அதிகமா புறங்கூறுபவனை கண்டு அஞ்சுவார்கள் அப்படின்னு சொல்றாங்க. உண்மைதான். பல்லார் பழி எடுத்து ஓதுபவனை பார்த்து சமூகம் கைவிடுத்து அஞ்சும் அப்படின்னு அந்த வரிகள் ரொம்ப கடுமையா எச்சரிக்குது. இங்கதான் எனக்கு ஒரு சின்ன முரண்பாடு தோணுது. நீங்க கேட்டுட்டு இருக்க உங்களுக்கும் இதே கேள்வி வரலாம். ஒரு கொலையாளியையோ அல்லது நம்ம கண்ணத்தை பலமா தாக்க வர்றவனையோ பார்த்து பயப்படுறது மனுஷ இயல்பு. கண்டிப்பா. ஏன்னா அது உடம்புல நேரடியா படுற அடி. ஆனா எங்கேயோ உட்கார்ந்துகிட்டு வெறும் வார்த்தைகளால புறம் பேசுறவனை பார்த்து மக்கள் அதை விட அதிகமா பயப்படுவாங்க அப்படின்னு சொல்றது கொஞ்சம் மிகப்படுத்தப்பட்டதா இல்லையா? மேலோட்டமா பார்க்கும்போது உங்களுக்கு அப்படி தோணலாம். ஆனா இதையே கொஞ்சம் பரந்த கோணத்துல இணைச்சு பாத்தீங்கன்னா இது துளியும் மிகைப்படுத்தப்பட்டதே இல்லை அப்படிங்கறது உங்களுக்கு புரியும். எப்படி சொல்றீங்க? ஒருத்தன் உங்க கன்னத்துல அடிச்சா அந்த வலி ஒரு வாரத்திலயோ ஒரு மாசத்திலயோ ஆறிடும். அந்த தழும்பு கூட மறைஞ்சிரும். ஆனா உங்க நற்பெயருக்கு ஒருத்தன் களங்கம் விளைவிச்சா அதோட வீரியம் என்னன்னு சிந்திச்சு பாருங்க. அது ஒரு நிரந்தரமான டேமேஜ். ஆமா, அதான் புறங்கூறுதல் அப்படிங்கிறது ஒரு மனிதனோட கேரக்டரை, அவனோட நேர்மைய, பல வருஷமா அவன் சம்பாதிச்சு வச்சிருக்கிற மரியாதைய நிரந்தரமா கொள்ற ஒரு கண்ணுக்கு தெரியாத ஆயுதம். கரெக்ட். கண்ணத்தை உடைக்க வரவன நாம நேர்ல பார்க்கலாம், அவன் கிட்ட இருந்து தப்பிக்கலாம், இல்லனா திருப்பி கூட அடிக்கலாம். ஆனா புறம் பேசுறவன் இருட்டுல இருந்து அம்பு ஏகிறவன். அவன் எப்போ யார்கிட்ட உங்களை பத்தி என்ன சொல்றான்னு உங்களுக்கு தெரியவே தெரியாது. அதனாலதான் உடல் ரீதியான காயத்தை விட இந்த தாக்குதலை பார்த்து மக்கள் பல மடங்கு அதிகமா அஞ்சுனாங்க. இருட்டுல இருந்து அம்பு ஏகிறவன். வாவ், நீங்க சொல்றது 100க்கு 100 உண்மை. கண்ணுக்கு தெரியாத ஆயுதத்துக்கு நாம எப்படி தற்காப்பு தேடிக்க முடியும்? அது ரொம்ப கஷ்டமான விஷயம். சரி, பொதுவான சமூகத்துல இதோட தாக்கம் இப்படி இருக்குன்னு வச்சுப்போம். இப்ப நாம நம்மோட ரொம்ப நெருக்கமான ஒரு வட்டத்துக்குள்ள வருவோம். அதாவது நட்பு அப்படிங்கிற அந்த நம்பிக்கையான வட்டத்துக்குள்ள. இதுக்குள்ள புறங்கூறுதல் எப்படிப்பட்ட நச்சுத்தன்மையை உருவாக்குது? அது ரொம்ப சென்சிட்டிவான இடமும். இனியவை 40 மற்றும் இன்னா 40 போன்ற நூல்கள் இந்த நட்புக்குள்ள வர்ற புறங்கூறுதலை பத்தி ரொம்ப ஆழமா பேசுது. என்ன சொல்றாங்க அதுல? இனியவை 40 என்ன சொல்லுதுன்னா, தன்னிடம் நட்பு கொண்டவரை பத்தி புறம் பேசாத ஒரு நண்பனோட வாழ்வது மிகவும் இனிமையானதுன்னு சொல்லுது. அதே விஷயத்த இன்னா 40 மறுபக்கத்துல இருந்து சொல்லுது. அதாவது புறம் பேசினா என்ன நடக்கும்னு சொல்றாங்களா? ஆமா, நேர்ல இனிமையா பேசிட்டு அந்த நண்பன் இல்லாதப்போ அவனை பழித்து பேசுறது அந்த நட்பையே அடியோட அழிச்சிடும்னு சொல்லுது. நட்போட அடிப்படையே நம்பிக்கைதான். அந்த நம்பிக்கையை உடைக்கிற முதல் கோடாரி இந்த புறங்கூறுதல் தான். இத கேக்கும்போது நான்மணிக்கடிகையில வர்ற ஒரு கடுமையான ஒப்பீடு ஞாபகத்துக்கு வருது. ஒருத்தரோட நட்பா இருந்துட்டு அப்புறம் ஏதோ ஒரு காரணத்தால அந்த நட்பு முறிஞ்சு போன பிறகு அவரை பத்தி புறம் கூறுவது அப்படிங்கறத அவரை கொலை செய்வதற்கு சமம் அப்படின்னு அந்த நூல் சொல்லுது. கொலையோக்கும் அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்துறாங்க. ரொம்ப சரியான பதிவு. ஆமா, இந்த இடத்துல தான் இந்த நூலை தொகுத்த ஆசிரியர் புலவர் குழந்தை அவரோட உரையில ஒரு மிக சிறந்த உதாரணத்தை தர்றார். இன்னைக்கு நாம அரசியல்ல அடிக்கடி பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் இது. ஓ, என்ன அது? இன்னைக்கு ஒரு கட்சியில முன்னணியில இருந்து தலைவர்கள் கூட ரொம்ப நெருக்கமா பழகி நிறைய சீக்ரெட்ஸ் தெரிஞ்சு வச்சுக்கிட்டு இருப்பாங்க. திடீர்னு ஒரு கருத்து வேறுபாடு வரும், உடனே அந்த கட்சியை விட்டு நீங்கி எதிர்க்கட்சியில போய் சேருவாங்க. ஆமா, இத நம்ம நிறைய பாக்குறோம். அப்படி சேர்ந்த அடுத்த நிமிஷமே தன்னோட பழைய கட்சியை பத்தியும் நேத்து வரைக்கும் தன்னோட நண்பர்களா இருந்த தலைவர்களை பத்தியும் மேடை மேடையா மைக்க புடிச்சு தப்பு தப்பா குறை கூறி திரிவாங்க. நட்பை உடைச்சிட்டு பழைய நண்பர்களை குறை சொல்றதுக்கு இதை விட ஒரு சிறந்த உதாரணத்தை சொல்லவே முடியாது. இங்கதான் விஷயம் ரொம்ப சுவாரஸ்யமா மாறுது. இத பாக்கும்போது எனக்கு ஒரு நவீன கால உதாரணம் தோணுது. சொல்லுங்க. ஆமா, கார்ப்பரேட் உலகத்துல அல்லது பிசினஸ்ல நாம நான் டிஸ்க்ளோஷர் அக்ரிமெண்ட், அதாவது NDA அப்படின்னு ஒரு ரகசிய காப்பு ஒப்பந்தம் போடுவோம் இல்லையா? ஆமா. நீங்களும் நானும் நெருங்கிய நண்பர்களா இருக்கும்போது நம்ம ஷேர் பண்ணிக்கிற பர்சனல் விஷயங்கள் எல்லாமே நமக்குள் எழுதப்படாத ஒரு NDA போட்டது போல ரொம்ப பாதுகாப்பா இருக்கணும். ஆனா நட்பு உடைஞ்ச உடனே பழைய டேட்டாவை எல்லாம் எடுத்து மத்தவங்க கிட்ட லீக் பண்றது மாதிரி தான் இந்த செயல். கரெக்ட். நாம நம்பி கொடுத்த பர்சனல் டேட்டாவை ஒருத்தர் லீக் பண்ணா அது எவ்வளவு பெரிய துரோகம். நீங்க சொல்ற இந்த டேட்டா லீக் உதாரணம் ரொம்பவே பொருத்தமா இருக்கு. இது வெறும் துரோகம் மட்டும் கிடையாது, ஒரு மனிதனோட ஒட்டுமொத்த நம்பகத்தன்மையையும் சுக்குநூறா உடைக்கிற செயல். முதுமொழி காஞ்சி இது ரொம்ப தெளிவா சொல்லுது. என்ன சொல்லுது? புறம் பேசுற குணம் கொண்டவங்க மத்தவங்களோட ரகசியங்களை மிக எளிதா வெளியில சொல்லிடுவாங்க அப்படின்னு எச்சரிக்குது.
இதை நாம ஒரு இரட்டை குற்றம் அப்படின்னு சொல்லலாம். வெயிட், இரட்டை குற்றம்னா இது கொஞ்சம் விளக்கமா சொல்ல முடியுமா? நிச்சயமா. முதல் குற்றம் என்னன்னா, ஒருத்தர் இல்லாதப்போ அவரை பத்தி இல்லாததையும் பொல்லாததையும் குறை சொல்றது. இது ஃபர்ஸ்ட் தப்பு. ரெண்டாவது குற்றம் என்னன்னா, அவர் உங்கள் மேல வச்சிருந்த நம்பிக்கையை உடைச்சு உங்களுக்கு மட்டும் அவர் சொன்ன ரகசியங்களை ஊருக்கெல்லாம் அம்பலப்படுத்துறது. உறவு முறிந்த பிறகும் ஒருத்தரோட ரகசியங்களை யார்கிட்டயும் சொல்லாம பாதுகாக்கிறது தான் உண்மையான அறம். அது உடைக்கிறது அந்த மனிதனோட அடிப்படை நேர்மையையே கேள்விக்குள்ளாக்குது. கண்டிப்பா. இவன் கூட சண்டை வந்தா நம்ம ரகசியத்தை எல்லாம் வெளியே சொல்லிருவான் அப்படிங்கிற முத்திரையா அந்த நபருக்கு குத்திடுது. உறவு முறிந்த பிறகும் ஒருவரின் ரகசியங்களை காப்பாற்றுவது தான் உண்மையான அறம். இது ரொம்பவே ஆழமான நாம எல்லாரும் மனசுல பதிக்க வேண்டிய ஒரு வரி. சரி, இதுவரைக்கும் நம்ம புறம் பேசுறவங்கள பத்தி ரொம்ப விரிவா அலசிட்டோம். ஆமா. ஆனா இந்த இடத்துல ஒரு பெரிய விரிவடல் இருக்குன்னு எனக்கு தோணுது. இந்த குற்றத்துல பேசுறவங்க மட்டும் தானா சம்பந்தப்பட்டிருக்காங்க? நான் யார பத்தியும் தப்பா பேசலப்பா, அவன் சொன்னா நான் சும்மா காது கொடுத்து கேட்டேன் அப்படின்னு சொல்றாங்களே, இவங்க மேல தப்பு இல்லையா? இது ஒரு அருமையான கேள்வி. புறங்கூறுதல் அப்படிங்கிற நாடகம் அரங்கேற கட்டாயம் ஒரு பார்வையாளர் தேவையில்லையா? அந்த பார்வையாளர்களை பத்தி இந்த நூல்கள் என்ன சொல்லுதுன்னு நாம கண்டிப்பா பார்க்கணும். நீங்க சரியா பாயிண்ட் பிடிச்சிட்டீங்க. குன்றைவேந்தன் இதுக்கு ஒரு அற்புதமான, கிட்டத்தட்ட அறிவியல் பூர்வமான ஒரு உதாரணத்தை தர்றது. என்ன அது? கோட்செவிக் குரலை காற்றுடன் நெருப்பு. அதாவது மத்தவங்க சொல்ற கோள் வார்த்தைகளை கேட்கறதுல அதீத ஆர்வம் இருக்கிற ஒருத்தனோட காதுல யாராவது புறம் பேசினா அது காற்றுடன் நெருப்பு சேர்ந்தது போல கொழுந்து விட்டு எரியும்னு சொல்லுது. ஓ, அதாவது காற்றுக்கும் நெருப்புக்குமான தொடர்பு. ஆமா. இங்கே புறம் பேசுபவன் அப்படிங்கிறவ நெருப்பு மாதிரி. ஆனா அந்த நெருப்பு அணையாம பாத்துக்கிட்டு ஊதி பெருசாக்குற அந்த சூறாவளி காற்று யாரு தெரியுமா? சுவாரஸ்யமா காது கொடுத்து கேட்கறாங்களே அந்த பார்வையாளர்கள் தான். அப்படியானால் இதற்கெல்லாம் என்ன அர்த்தம்? கேக்குற உங்களுக்காகவே நான் இதை சொல்றேன். ஒருத்தர் இன்னொருத்தரை பத்தி தப்பா சொல்லும்போது நாம எந்த ரியாக்ஷனும் கொடுக்காம சும்மா நின்னு கேட்டா கூட நாம தான் அந்த நெருப்புக்கான ஆக்சிஜனா மாறுறோம். கண்டிப்பா. நாம அந்த இடத்துல இருந்து விலகி போயிட்டாலோ அல்லது எனக்கு இதை கேட்க விருப்பம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டாலோ காற்றில்லாத நெருப்பு எப்படி தானா அணைஞ்சிடுமோ அதே மாதிரி அந்த புறங்கூறுதலும் அங்கே செத்து போயிடும். ரொம்ப அழகா சொன்னீங்க. ஆக நாம வெறும் ஆடியன்ஸ் கிடையாது, ஒரு வதந்தி பரவுறதுக்கு நாமும் ஒரு முக்கிய காரணம் அப்படிங்கிற ஒரு பெரிய பொறுப்புணர்வை இது நமக்கு உணர்த்துது. 100% உண்மை. இது ஒரு மிக முக்கியமான கேள்வியையும் எழுப்புது. சுவாரஸ்யமா கேட்கறவங்க இல்லனா புறங்கூறுதல் அப்படிங்கிற நோயே பரவாது. பேசுபவனை விட கேட்பவனே அந்த தீய செயலை ஊக்குவிக்கிறான் இல்லையா? ஆமா. உங்களுக்கு காது கொடுத்து கேட்க ஆழே இல்லைன்னா நீங்க யார்கிட்ட போய் புறம் பேசுவீங்க? ஒரு பொருளுக்கு மார்க்கெட்ல டிமாண்ட் இருந்தாதான் அந்த பொருளை உற்பத்தி பண்ணுவாங்க. வதந்திக்கும் அதே ஃபார்முலா தான். கரெக்ட். உலக நீதி நூல்ல இதை இன்னும் ஒரு படி மேல போய் சொல்றாங்க. ஒருத்த அங்கிருந்து போன உடனே அவன் மேல குற்றங்கூறக்கூடாது. பிறருடைய சின்ன குறைய உருப்பெருக்கி பெரிதாக்கி பேசக்கூடாது. இதுக்கெல்லாம் மேல ஒரு வார்த்தை சொல்றாங்க. என்ன வார்த்தை? ஊரூரா சென்று ஆளாளுக்கு ஒருத்தரை பத்தி கோல் சொல்ற குண்டுனியா தெரியக்கூடாது அப்படின்னு மிக கடுமையா எச்சரிக்குது அந்த நூல். இந்த குண்டுனி அப்படிங்கிற வார்த்தை ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. அதாவது கலகம் மூட்டுபவன் அப்படின்னு அர்த்தம் வருது. சொல்லிட்டு கலகம் பண்றவன ஒரு கட்டத்துல அந்த ஊரே வெறுக்க ஆரம்பிச்சிடும். இவன் அவங்கள பத்தி நம்ம கிட்ட தப்பா சொல்றான்னா நாளைக்கு நம்மள பத்தியும் அவங்க கிட்ட தப்பா சொல்வான் அப்படிங்கறத சமூகம் மெதுவா புரிஞ்சுக்குது. அதான் கொன்றைவேந்தன் இத கௌவை சொல்லின் எவ்வருக்கும் பகை அப்படின்னு ரொம்ப சிம்பிளா சொல்லுது. புறம் பேசுபவன் கொஞ்ச நாள்ல ஒட்டுமொத்த சமூகத்துக்கே பகைவனா மாறிடுவான். கண்டிப்பா. நீங்க கவனிச்சு பாத்தீங்கன்னா ஒரு விஷயம் புரியும். நாலடியார், அறநெறிச்சாரம், கொன்றைவேந்தன், உலகநீதி அப்படின்னு நாம பார்த்த இந்த நூல்கள் எல்லாமே வெவ்வேறு காலகட்டங்கள்ல எழுதப்பட்டவை. ஆனா எல்லாமே ஒரே விஷயத்தை தான் சொல்லுது. ஆமா. புறங்கூறுதல் அப்படிங்கிற விஷயத்துல இது எல்லாமே ஒரே புள்ளியில இணையுது. இது ஏதோ 2 பேருக்கு இடையில நடக்கிற சாதாரண விஷயம் கிடையாது. ஒரு சமூகத்தோட கட்டமைப்பையே வேரோடு சாய்க்கக்கூடிய ஒரு சைலண்ட் கில்லர். ரொம்ப சரியா சொன்னீங்க. நாம இப்போ இந்த உரையாடலோட இறுதி பகுதிக்கு வந்துட்டோம். நீதி களஞ்சியம் அப்படிங்கிற இந்த தொகுப்பு புறங்கூறுதலை எப்படிப்பட்ட பல கோணங்கள் அலசி இருக்குன்னு நாம விரிவாக பார்த்தோம். ஆமாம். அது நட்பு அளிக்கும் கொலைக்கு சமனானது, கொலையாளியை விட அதிகமா சமூகத்தால பயப்படக்கூடிய ஒரு ஆயுதம், தீர்க்க வேண்டிய ஒரு கொடிய நோய், இரகசியங்களை உடைக்கும் இரட்டை குற்றம். எல்லாவற்றுக்கும் மேல அசாத்திய தேவர்களையே அச்சுறுத்தும் ஒரு உளவியல் பயங்கரவாதம் அப்படின்னு நிறைய பரிமாணங்களை நாம புரிஞ்சுக்கிட்டோம். இது உண்மையிலேயே நாம ஒவ்வொருத்தரும் நம்மள நாமே சுயபரிசோதனை செஞ்சுக்க வேண்டிய பாடம். இறுதியா உங்களுக்கு ஒரு சிந்தனையை விட்டு செல்ல நான் விரும்புறேன்.
கொன்றை வேந்தன் சொன்ன அந்த நெருப்பு மற்றும் காற்று உதாரணத்தை இன்னொரு முறை நினைச்சு பாருங்க. ஒருத்தரை பத்தி தவறாக பேசுறது நெருப்பு, அதை கேட்பவர்கள் அதை பெருசாக்கும் காற்று அப்படின்னு பழங்காலத்துல சொன்னாங்க. ஆமாம். அப்போ இன்னைக்கு நாம ஒவ்வொரு செகண்டும் பயன்படுத்துற சமூக வலைத்தளங்களும் வாட்ஸ்அப் குரூப்களும் அந்த நெருப்ப பல லட்சம் மடங்கு அதிகமாக்குற ஒரு சூறாவளி காற்றா செயல்படுதான்னு யோசிச்சு பாருங்க. ரொம்ப முக்கியமான கேள்வி இது. யாரோ ஒருத்தரை பத்தியோ அல்லது ஒரு விஷயத்த பத்தியோ எந்த ஆதாரமும் இல்லாத ஒரு செய்திய நாம ஃபார்வர்ட் செய்யும்போது நாமும் அந்த நெருப்புக்கு ஆக்சிஜன் கொடுக்கறோம், நாமும் அந்த இரட்டை குற்றத்தை செய்றோம் அப்படிங்கிறது தான் உண்மை. கண்டிப்பா சிந்திச்சு பார்க்க வேண்டிய விஷயம். நம்ம ஆரம்பத்துல பார்த்த அந்த பழங்கால தேவர்கள் மனுஷங்களோட இரட்டை வேடத்தை பார்த்து பயந்து கண்களை மூடாம உறைஞ்சு நின்றார்கள்னு பார்த்தோமே, அவங்க மட்டும் இன்னைக்கு நம்மளோட இந்த டிஜிட்டல் உரையாடல்களையும் வதந்திகளை பரப்புற வேகத்தையும் பார்த்தா என்ன ஆகும்? நிரந்தரமா பயத்துல உறைஞ்சு போய் சிலையாவே மாறிடுவாங்களோ என்னவோ. அதான் இந்த ஒரு கேள்விய கொஞ்சம் ஆழமா சிந்திச்சு பாருங்க. உங்களுக்கான இந்த தனிப்பயனாக்கப்பட்ட ஆழ்ந்த அலசலில் இணைந்ததற்கு மிக்க நன்றி. தொடர்ந்து கற்போம்.